திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி போற்றி. உருத்தெரியா காலத்தே உள்புகுந்து என் உளம் மன்னி கருத்திருத்தி ஊன்புக்கு கருணையினால் கலந்தாண்டு கொண்ட திருத்துரித்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அருத்தியினால் நாயடியேன் அணிகுள் தில்லை கண்டேனே. அன்பார்ந்த மாலை முரசு தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினம் மார்கழி மாதத்தினுடைய 2வது நாள். இன்றைக்கு மாணிக்க வாசக பெருந்தகை பாடியிருக்கிற திருவெம்பாவையில் 2வது பாட்டுக்கான பொருளை சிந்தித்து நம்முடைய ஆணவம் அப்படிங்கிற ஒரு மாபெரும் மரத்தை எப்படி போக்கிக் கொள்வது அப்படிங்கிறத பற்றி சிந்திக்க போகிறோம். முதலாவதாக பாடலை பார்த்து விடலாம். பாசம் பரஞ்சோதிக்கென்பாய் இராப்பகல் நாம் பேசும்போது, அப்போதாரமளிக்கே நேசமம் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் மீதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசன் அற்கு அன்பர்யாம் அரேலோர் எம்பாவாய் அப்படிங்கிறது பாட்டு. இந்த பாட்டில் ஒரு பெண் தூங்கி கொண்டிருக்கிறார். தூங்கிக்கிட்டு இருக்கிற பெண்ணை பார்த்து மற்ற பெண்கள் எல்லாம் துயில் எழுப்புகிறார்கள். இப்போ ஒரு சந்தேகம் வருது, உண்மையிலே பெண் தூங்கினாளா, அவள் போய் எழுப்பினாளான்னு கேட்டால் அது ஒரு வர்ணனை தான். நாம் தான் பெண்கள். மார்கழி மாதத்தில் கடும் குளிர், அந்த குளிர்னால படுத்து தூங்கிட்டு இருப்போம், இழுத்து போத்தி தூங்கிட்டு இருப்போம். நம்மளையெல்லாம் எழுப்பணும் அப்படிங்கிறதுக்காக மாணிக்க வாசக பெருந்தகை ஒரு ஊமையாக ஒரு பெண் இன்னொரு பெண்ணை எழுப்புவதை போல பாடி தட்டி எழுப்புகிறார். ஏன்னா தூக்கம் கண்ணை மட்டும் மறைப்பதில்லை, கடவுளையும் மறைத்து விடுகிறது. அதனால கடவுளை பாருங்க என்பதற்காக அழைப்பு விடுக்கிறார். எப்படி? பாசம் பரஞ்சோதிக்கென்பாய். அந்த பெண் என்ன சொல்றா? முன்னத்து நாள் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்றா, அதுக்கு முந்தைய நாள், என்னுடைய பாசமெல்லாம் பரஞ்சோதியின் மேல்தான், பரம் சோதியாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல சிவபெருமான் மீதான். பரம் அப்படிங்கிற வார்த்தையே உயர்வான வார்த்தை. பரம் அப்படின்னு சொல்லி கடவுளை நம்ம இந்து சமயத்தில் சொல்றோம். இதைத்தான் கிறிஸ்துவ சமயத்தில் அப்ரஹாம் அப்படின்னு சொல்லி அந்த பரம் அப்படிங்கிற வார்த்தை அங்கே வருது. இதே இஸ்லாமிய சமயத்தில் இப்ராஹிம் அப்படின்னு வருது. எல்லாமே பாருங்களேன், அப்ரஹாம், இப்ராஹிம் எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய இந்த பரம் அப்படிங்கிற சொல்லலுடைய கிளைகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்படி அந்த பெண் என்ன சொல்றா? என்னுடைய அன்பு பாசம் எல்லாம் யாரு மேல அப்படின்னு கேட்டா சிவபெருமானாக இருக்கக்கூடிய பரஞ்சோதிக்கு அப்படின்னு சொன்னான். ஆனா அப்படி சொன்ன என்ன பண்ணிட்டு இருக்கா? இன்னைக்கு இழுத்து போது தூங்கிக்கிட்டு இருக்கா. பாசம் பரஞ்சோதிக்கென்பாய். எப்போ? இராப்பகல் நாம் பேசும்போது, இரவும் பகலுமாக நாம் உட்காந்து பேசுவோம் இல்லையா? அப்படி பேசும்போதுல என்ன சொல்ற? என்னுடைய பாசம் பூரா சிவபெருமான் மேலன்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு படுக்கையின் மீது உன்னுடைய பாசத்தை வச்சிருக்கியே. பாசம் பரஞ்சோதிக்கென்பாய் இராப்பகல் நாம் பேசும்போது, இப்போதாரமளிக்கே நேசமம் வைத்தனையோ. இப்போது அப்படின்னா போது அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டா மலர்கள்னு அர்த்தம். பூக்களுக்கு போதுன்னு பேரு. போது அப்படிங்கிறதுல இருந்து தான் பொழுதுங்கிற வார்த்தையே வந்துச்சு. ஒவ்வொரு பூக்கள் ஒவ்வொரு நேரத்துல பூக்கும், அதை வைத்து பொழுது என்கின்ற வார்த்தை வந்துச்சு. அதான் போதுல இருந்து தான் பொழுது அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சு. அவ படுத்திருக்கிற படுக்கையின் மீது பூக்கள் எல்லாம் பரப்பியிருக்காங்க, அது மேல படுத்துக்கிட்டு இருக்கா. அதை சொல்றாங்க பாருங்களேன், போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ. அந்த படுக்கையின் மீது நேசத்தை வச்சிருக்கி, ஆண்டவன் மீது வைக்காம போதார மளிக்கே நேசமும் வைத்தனையோ அப்படின்னு கேட்குறா. அப்படின்னு என்ன கேட்குறா? நேரிழையாய் அப்படிங்கிற. நேரிழைனா என்ன அர்த்தம்னா அழகான அணிகலன் அணிந்தவளே. அவ தூங்குகிற போதும் கூட அணிகலன்களை, அந்த ஜுவல்ஸை கழட்டி வைக்காம போட்டுக்கிட்டே தூங்குறா. அப்ப என்ன அர்த்தம்? நீ உலகியல் வாழ்க்கையில சாதாரணமாக இருக்கக்கூடிய அணிகலன்களையும் கூட கழட்ட முடியலையே, எப்படி ஆசா பாசங்களை கழட்டுவ? ஆசா நிகழம் துகளாயின அப்படின்னு சொல்லி நம்முடைய அருணகிரிநாதர் சொல்லுவார். ஆசைங்கிறது வலை மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அந்த ஆஃப்டர் ஆல் இந்த அணிகலன்களை அணியக்கூடிய ஆசையவே நீ விடலையே, ஆண்டவன் மீது எப்படி ஆசை வைப்ப? எப்போது நாம் இங்க இருக்கக்கூடிய அந்த அணிகலன்கள், பொருட்கள் எல்லாத்தையும் மீது வைக்கிற ஆசையை விடுகிறோமோ அப்போதான் ஆண்டவனை நோக்கி அடி எடுத்து வைக்கிறோம். எது வேணாலும் எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி எல்லா ஆசைகளையும் நாம் வைத்திருக்கிறோம். ஆண்டவன் கிட்ட போகிற போதும் கூட பெரிய லிஸ்ட் கொண்டு போய் ஆண்டவனை வழிபாடு பண்றோம். ஒரு அர்ச்சகர் பூஜை பண்ணிட்டு இருந்தாரு. திடீர்னு சிவபெருமான் வந்துட்டார். வந்த உடனே இவர் என்னன்னு கேட்கணும்? ஹவ் ஆர் யூன்னு கேட்கணும். ஹூ ஆர் யூன்னு கேட்குறாரு. ஹூ ஆர் யூன்னு கேட்குறியா? நான் தான்ப்பா சிவபெருமானு, நீங்கள் வரமாட்டீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் பூஜை பண்ணுறேன் அப்படின்னாரு. சரி வந்துட்டேன், என்ன வேணா நம்புவேன். அவர் கையில் மணி தட்டு வச்சுருந்தார்.
இதை தங்கமாக்குங்க அப்படின்னு சிவபெருமான்கிட்ட கேட்டார். சிவபெருமான் என்ன பண்ணார்? தொட்டார், கையால் தொட்டார். உடனே அந்த பித்தளை மணியும் தட்டமும் தங்கம் ஆயிடுச்சு. ஆமாமா, நீங்க உண்மையிலேயே சிவபெருமான் தான் அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து கும்பிட்டார். அப்போ சிவபெருமான் நினைச்சாராம், பாடுறா நம்ம எவ்வளவுதான் பெரிய கடவுளாக இருந்தாலும் எளிமையா வந்துட்டா நம்ப மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி நினைச்சாராம். சரி இருங்க சாமி, நான் போய் ஊர் மக்களை எல்லாம் அழைச்சிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ள போனாராம். அப்போ ஊருக்குள்ள போகும்போது அங்க எல்லாரும் இருக்கிறாங்க. கோயில்ல சிவபெருமான் இருக்காரு, கோயில்ல சிவபெருமான் இருக்காருன்னு அர்ச்சகர் கூப்பிடுறாரு. அப்போ ஊர் மக்கள் எல்லாம் சொல்றாங்க, அங்கதான் சிவபெருமான் இருக்காரு, எங்களுக்கு தெரியாதா? இல்லைங்க, உண்மையிலேயே சிலையாக இருந்தவர் இன்றைக்கு உடம்பாக வந்திருக்காரு, திருமேனியுடன் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே எப்படி நம்புறது? பாருங்க, நான் மணி தட்டத்தையும் நான் இப்போ நம்ம கோயிலில் பித்தளையில் தான் இருந்துச்சு, சிவபெருமான் கிட்ட காட்டினேன், அவர் தொட்டாரு, தங்கமாயிருச்சு. அப்படியா, நாங்கள் வர்றோம் அப்படின்னாங்க. அர்ச்சகர் திரும்பி கோயிலுக்கு வந்துட்டாரு. 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, 1/4 மணி நேரம் ஆச்சு, யாருமே வரல. 20 நிமிஷம் கழிச்சு பார்த்தா ஊர் மக்களே வர்றாங்க. எப்படி வர்றாங்க? அவன் வீட்டில் இருக்கிற அண்டா குண்டா டப்பா டபரா எல்லாத்தையும் தூக்கிட்டு வர்றாங்க. எதுக்கு? ஆண்டவனே நீங்கள் இதை தொடுங்கள், அது தங்கமாகட்டும். இது ஒரு நகைச்சுவை கதையாக நாம் நினைக்கலாம். உண்மையிலேயே நம்ம அத்தனை பேரும் கோயிலுக்கு போகிறது எப்படி? ஆண்டவன்கிட்ட போய் நம்மளுடைய என்னென்ன ஆசைகள் இருக்கோ அத்தனை ஆசைகளையும் தீர்த்து கொள்வதற்காக தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஆண்டவன்கிட்ட போய் அது வேணும் இது வேணும் வேண்டுகிற வழி, ஆண்டவா நீயே வேணும்னு யாராவது வேண்டுறோமா? அதனால இறைவனிடத்துல நீ அன்பு வைக்காம அழகான அணிகலன்களை போட்டு படுத்திருக்கிற, படுக்கைக்கு போகிற போதும் கூட உன்னுடைய அணிகலன்களை துறக்க முடியலையே, ஆசைகளை எப்படி துறப்பாய் அப்படின்னு கேட்கிறா. 1. 2வது, அணிகலன்கள் அணிஞ்சிருக்க இல்ல, நீ அலங்காரம் பண்ணிக்கிறது பெரிய விஷயம் இல்ல, புறத்தோற்றம் பெரிய விஷயம் இல்ல, அகத்தோற்றம் மனதுக்குள்ள என்ன இருக்கிறது முக்கியம். நீ வெளி அலங்காரம் பார்த்து என்ன பண்றது? உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள உண்மை இருக்கணும் இல்லையா? வள்ளற்பெருமான் சொல்லுவார், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும்னு. வெளியே எப்படி வேணாலும் அலங்காரமா இருக்கலாம், உள்ளுக்குள்ள உத்தமர்களாக இருக்கணும் இல்லையா? அதைத்தான் 3வது பாடல சித்தம் அழகு யார் அப்படிங்கிற வார்த்தையில சொல்லுவார் மாணிக்கவாசக பெருந்தகை. மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண்பார். மனத்துக்குள்ள கொஞ்சம் கூட மாசு இல்லாம இருக்கணும். அப்ப நேரிழையாய் நீ இப்படி சொல்லியிருக்க, அழகான அணிகலன்களை அணிஞ்சிருக்க, ஆனா உன்னுடைய சொல்லும் செயலும் வேற இருக்க. நேத்து அப்படி வாய்க வணக்க பேசுனா இன்னைக்கு அப்படி இல்லாம இருக்கியே அப்படின்னு சொல்றா. உடனே அவ எந்திரிச்சு என்ன சொல்றா? நேரிழையாய் அப்படின்னு சொன்ன உடனே நேரிழையீர் சீச்சி இவையும் சிலவோ அப்படின்னு சொல்லி பேசுறா. எந்திரிச்சு அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. சீச்சி, இந்த இடத்துல போய் நீங்க என்ன திட்டிக்கிட்டு இருக்கீங்களே, அப்புறம் இது எப்பேற்பட்ட இடம் தெரியுமா? ஏசும் இடம் மீதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்திரள வந்திருளுகிற இடம். இந்த இடம் சாதாரண இடம் அல்ல, சிவபெருமான் இங்க வரக்கூடிய இடம். அந்த இடத்துல என்ன போய் அழியக்கூடிய மானிட பிறப்பை பேசிட்டு இருக்கீங்களே, சீச்சி இவையும் சிலவோ விளையாடி. இந்த சீச்சிங்கிற வார்த்தைய ஒரு சமய நுட்பம் வாய்ந்த வார்த்தை. நம்ம அது நாய் விரட்டுற ஒரு சொல் மாதிரி நம்ம நினைப்போம். உண்மையிலேயே அந்த சீ சீ அப்படிங்கிறதுக்கு நாய் விரட்டு மந்திரம்னே பேரு. சைவ சித்தாந்தத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, நமசிவாயன்னு ஒரு மந்திரம் இருக்கு, சிவாய நமன்னு ஒரு மந்திரம் இருக்கு. நமசிவாய அப்படிங்கிறது சொன்னா இங்க இருக்கக்கூடிய சௌபாகியங்கள் எல்லாம் கிடைக்கும், வாழ்க்கையில வாழக்கூடிய பதவி பணம் எல்லாமே கிடைக்கும். சிவாய நம அப்படிங்கிற மந்திரத்தை சொன்னீங்க வச்சுக்கோங்களேன், மேல் லோகத்தில் நல்லா இருக்கலாம், அதுக்கான எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கும். ஒரு கூட்டத்துல நான் கேட்டேன், நீங்க சிவாய நமன்னு சொல்லுவீங்களா நமசிவாயன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு. ஒரு அம்மா எந்திரிச்சுன்னு சொன்னாங்க, சார் 60 வயசு வரைக்கும் நமசிவாய, 60 வயசுக்கு மேல சிவாய நம, ஏன்னா அங்க போகணும் இல்லையா அப்படின்னு சொன்னாங்களா. அப்ப ஸ்தூல பஞ்சாட்சரம் சூக்கும பஞ்சாட்சரம் 2 சொல்லுவாங்க, 5 எழுத்துக்களை மாத்தி மாத்தி சொல்லுவாங்கன்னு வச்சுக்கங்களேன். அதுல நமசிவாய அப்படிங்கிறதுல நம போய் சிவாயன்னு சொல்லுவாங்க, சிவாயல யாங்கூட போய் சிவ அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வாவும் போய் சி அப்படின்னு நிற்பாங்க. அந்த சி அப்படிங்கிற எழுத்துக்கு நாய் விரட்டு மந்திரம்னு பேரு. அதைத்தான் சொல்லி திட்டுறா. சீச்சி இவையும் சிலவோ விளையாடி பேசும் இடம் ஏதோ ஏசுகிற இடமா, பேசி எங்களை ஏசுகிற இடமா? ஏன் அப்படின்னு கேட்டா, இது சாதாரண இடம் இல்லை, எல்லாமல்ல சிவபெருமான் அருள் செய்யக்கூடிய இடம். பேசும் இடம் ஏதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்திருள வந்திருளும். டோர் டெலிவரின்னு இன்னைக்கெல்லாம் சொல்றோம் இல்லையா, அதை போல சிவபெருமான் தன்னுடைய பாதத்தை வைத்து எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்றாராம். அப்பேற்பட்ட இடம் ஏசும் இடம் மீதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம். சிவபெருமானுடைய பாதத்துக்கு ஒரு கூசு தான். ஏன் கூசுது அப்படின்னு கேட்டா, தேவர்கள் எல்லாம் சிவபெருமானை போற்றுகிறார்கள், போற்றுகிற போது கூசுகிறது. ஏன் கூசுகிறதுன்னு கேட்டா, தேவர்கள் எல்லாம் பக்திக்காக பக்தி பண்ணல, எங்களுக்கு ஏதாவது தேவை என்பதற்காக எனக்கு அந்த இந்திர பதவி வேணும், எனக்கு அந்த பதவி வேணும்னு பதவி ஆசை பிடித்து பகவானை வழிபாடு செய்வதால் அந்த பாதம் கூசுகிற பாதமாக இருக்கிறது. திருநாவுக்கரசர் என்ன பண்ணாரு, வேற சமயத்திற்கு போய் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு நம்முடைய சைவ சமயத்திற்கே திரும்பி வந்தார். அவருக்கு குற்ற உணர்ச்சி இருந்துச்சு. அதனால, சாமி என்னுடைய தலையின் மீது உன்னுடைய பாதத்தை வையி அப்படின்னு கேட்டார்.
கேட்ட உடனே நான் வைக்கிறேன்னு சொல்லி திருநல்லூர் அப்படிங்கிற ஊர்ல பாதத்தை வச்சாருன்னு சேக்கிழார் சொல்றாரு. நன்மை பெருகு அருள் நெறியே வந்தணைந்த நல்லூரில் அப்படின்னு அருமையான பாட்டு. அப்படி வைக்கிறாரு. அப்படி வச்சாரு. எப்படி வச்சாருங்கிறது ஒரு தேவாரத்தில் சொல்றாரு பாருங்க. நனைந்தனைய திருவடியன் தலைமேல் வைத்தார் நல்லூர் எம்பெருமானார் நல்லவாரே அப்படின்னு ஒரு பாட்டுல சொல்றாரு. எப்படின்னா, நான் சிவபெருமான் வந்தாரு, வந்து என்னுடைய தலையின் மீது நல்லாவே பாதத்தை வச்சாரு. எப்படி சொல்றீங்க? அவர் பாதத்தை வச்சு எடுத்தாருல்ல, ஆமா. அதுக்கப்புறம் என்னுடைய கையை அது மேல வச்சு பார்த்தேன். கொஞ்சம் பிசு பிசுன்னு இருந்துச்சு, கொஞ்சம் தண்ணி பட்ட மாதிரி ஈரப்பதமா இருந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டா, தேவர்களெல்லாம் சிவபெருமானுடைய பாதத்துல தலையை வச்சு வணங்குறாங்கல்ல, அப்படி வைக்கும்போது அவங்களுடைய தலையில பூக்கள் இருக்குமில்ல, அந்த பூக்கள் எல்லாம் தேன் நிறைந்திருக்குமில்ல, அந்த பூக்களில் இருந்த தேன் எல்லாம் சுட்டி சுட்டி அங்க அவர் நிற்கக்கூடிய இடம் ஈரமாயிருச்சு. அங்க இடம் மட்டும் ஈரமாகல, அவருடைய பாதமும் ஈரமாகி விட்டது. அப்பேற்பட்ட தேன் நிறைந்த பாதத்தை என் தலையில் மேல் வைத்தார் நல்லூர் எம் பெருமானார் நல்லவாறே. பாதத்தை என்னுடைய தலை மீது வைத்தார். அதனால எனக்கு வைத்தது எனக்கு தெரியுதுன்னு மாணிக்க எல்லாம் வல்ல நாவுக்கரசர் சொல்றாரு. அப்படி இருக்கிற போது ஏசும் இடம் இதோ, விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும். நீ ஏழையாரு, அவன் பெரிய தேச சிவலோகமனாக இருக்கிறான், ஆனால் நமக்கு வந்து அருள் செய்வான் என்று சொல்லுவதாக இந்த பாடல் இருக்கிறது. இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் ஆசை கடலில் அகப்பட்டு ஆணவத்தை நாம் வைத்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் ஆண்டவன் நமக்கு அகப்பட மாட்டான். ஆசையை விட்டு விட்டு ஆண்டவா நான் எதுவுமே இல்லை, வெறும் பிச்சை பாத்திரம், நீதான் அட்சய பாத்திரம் என்று அவனுடைய திருவடியை வணங்குகிற போது ஆண்டவன் சிவலோகத்தில் இருந்தாலும் கூட இந்த பூலோகத்திற்கு வந்து அவனுடைய புனிதமான பாதங்களை வைத்து நம்மை ஆட்படுத்தி கொள்ளுவான். அப்படியாக 2ஆம் பாடலிலே இனிய அழைப்பு விடுக்கிறார் மாணிக்க வாசகர். நன்றி, வணக்கம்.